விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஜி செல்வம் அவர்களை அறிமுகப்படுத்த அவர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் எல்லூர் கம்ப்யூட்டர் கணேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். செல்வம் சார் அவர்களை செல்வம் எளிய அறிஞர் திருத்தலத்தில் பொழிவான கல்வி கோட்டாளர் திருப்பதி ராஜேஸ்வரி அம்மையார் இளைஞர் இளையன்மனார் பல்கலைக்கழக துணைத் தலைவர் முனைவர் ஜி செல்வம் அவர்கள் வணிக மேலாண்மையில் முதல் பட்டம் பெற்றவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். பிஏடி பல்கலைக்கழகத்தில் இணைவேந்தராக 2001 பொறுப்பேற்று உலகின் மிக இளமைய இணைவேந்தர் என்ற பெருமையை பெற்று லிம்கா உலக சாதனை கூட்டத்தில் இடம்பெற்றவர். வேறொரு கல்வி இருந்த கல்வி நிறுவனத்தை வேறொரு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் தொடர்ந்து பிஏடி பல்கலைக்கழகம் என்ற உலகம் கல்வி நிறுவனம் தற்போது வேலூர் பிஏடி பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவராக உயர்கல்வி சேவையாளர் முனைவர் ஜி செல்வம் அவர்கள் வேலூர் மாவட்ட சமநல நிறுவன தலைவர், வேலூர் மாநகர விளையாட்டு சங்க தலைவர், வேலூர் கம்பன் கழக தலைவர், வேலூர் தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர், வேலூர் மாவட்ட அனைத்து அகாடமி தலைவர் ஆகிய பொது அமைப்பில் சிறப்பாக செயலாற்றுபவர். உலக பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வழிகாட்டு தரத்தின் பசுமை பாதுகாப்பு நிர்வாகம் விரைகின்ற படித்தவர் ஜி செல்வம் அவர்கள் தனது கல்வி சேவைகள் தொடர்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, சுவிஸ், துபாய், அல்தாரி, குவைத், மஸ்கட், சீனா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று வந்தவர். வேலூர் பசுமை ஆகவும் பாராட்டு தூய்மையாக்கி பாதுகாக்கும் அறிவியல் ரீதியான அனுமதிகளும் திட்டத்திற்கு உழைக்கும் செயலாக கொண்டிருப்பவர். பசுமை திட்டங்களில் சுற்றுப்புற சூழ்நிலைக்காகவும் தொலைநோக்கு திட்டங்களில் ஒரு அரசாங்கத்தினை மிகவும் அற்புதமான திட்டங்களை பல்கலைக்கழகத்தில் செயல்படுத்தி சாதித்தாக்கிய சாதனையாளர். அத்தனை சாதனைகள் முழுவதும் ஆக்கி காட்டினார். ஆண்டு சிந்திப்பவர், அதற்காக உழைப்பவர், ஆற்றலின் முற்றாய்வுடன் நமக்கு பசுமை செல்வர் பசுமை ஆய்வு ஜி செல்வம் அவர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நன்றி. நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் வேலூரின் பசுமை நாயகன் பிஏடி துணைத் தலைவர் திரு ஜி செல்வம் அவர்களை விழாவின் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். இந்தியா முழுவதும் இருந்து இந்த வருகின்ற ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் மாஸ்டர் பிரிண்டர்ஸ் நிர்வாகிகளே மற்றும் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நிர்வாகிகளே, இங்கே அறிமுகப்படுத்திய சகோதரர் கணேஷ் அவர்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களுக்கும் தலைவரும் என்னை இந்த விழாவில் அழைத்த முதல் நான் உடனே முதல் கொண்டேன். ஏனென்றால் என் தந்தை அரசியல் இருந்த போது நான் நிறைய நேரம் பிரஸ்ஸில் தான் இருந்தேன். 2 பிரஸ், ஒன்று செய்தித்தாள் பிரஸ், ஒன்று பிரிண்டிங் பிரஸ். நோட்டீஸ் பிரிண்ட் செய்வது, போஸ்டர் பிரிண்ட் செய்வது, இரவுலாம் அமர்ந்து பெரிய ரெக்கமெண்டேஷன் வந்தார். அதெல்லாம் போயிடுச்சு. அப்ப வந்து பிரிண்டிங் பிரஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும், நைட்டு கொடுக்கணும், காலை கொடுக்கணும், அதெல்லாம் இப்ப இல்லாம போயிடுச்சு. அதுவும் வந்து ரொமான்சிங் பேர் ரொமான்சிங் பேர் செய்யும் தொழிலே நேற்று கண்ணதாசன் பிறந்த கொண்டார். கண்ணதாசனை காதலி போக்கலை இன்னைக்கு தலைவர் வந்து என்னுடைய தாத்தா தொழிலை செய்ய மாட்டேன், என் தந்தைக்கு தொழிலை செய்ய மாட்டேன், அது அவமானம், நான் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்கலாம். ஆனால்
தாத்தா தந்தை செய்தது ஒரு டைம் டெஸ்டட். எல்லா ஏற்றத்தாலும் பார்த்தது புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் லாஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் எப்பவுமே எல்லாரும் சொல்றது செய்ய சொந்தமா செய்ய வேணாம்னு சொல்ல. ஆனா நம்ம குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்குது. அந்த வர வருமானத்தை எடுத்தான் அது முதலீடு எடுக்கிறாங்க. நீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். நீங்க உலகத்துல ஒரே விஷயம் மாறாதது மாற்றம் ஒண்ணுதான். மாற்றம் உலகம் இல்லை. ஏன்னா உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றம் வந்து அதனால உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்வது. நிறைய பேர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அது வயது முக்கியம் இல்லை. அந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் இந்த தலைமுறை முக்கியம் இல்லை. ஏற்றுக்கொண்டு பக்குவம் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த தொழில் எல்லா தொழிலுமே நம்ம போட்டு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அப்டேட் ஆகுது. இங்கிலீஷ்ல அப்டேட்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்டேட் ஆகும் வழியில இது வந்து வயசை பத்தி யோசிக்கவே வயசு நம்பர் அவ்வளவுதான். ஒரு முறை வந்து ஒரு முதியவர் கேட்டாங்க அவங்களுக்கு என்ன வயசுன்னு. உடனே அந்த போனவர் சொன்னா கிண்டல் பண்ணிட்டாரு. தாத்தா பெரியவரை கிண்டல் பண்ணாங்க. அவர் வந்து சொன்னாராம் உங்களுக்கு 60 வயசுனா இல்ல எனக்கு 44 வயசு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கு. அப்படிதான் வயசுல ஒரு வித்தியாசமே இல்லை. யோசிக்கிறாங்க. ஏன்னா நீங்க வந்து என்ன கேட்டா ஹிஸ்டரி பத்தி மெயினா போடுறாங்க. பிரிண்டிங் ஹிஸ்டரி நான் பிரிண்டிங் ஹிஸ்டரி பத்தி படிச்சுட்டு வந்தேன். பிரிண்டிங் எப்படி இருந்தது என்ன. ஏன்னா நம்ம ஸ்ரீயத்தோடு நம்மளுக்கு வந்து பெருமை கொள்ள வேண்டும், கௌரவம் கர்மம். அவன் பிரிண்டர் ஒரு கர்மம். அப்பதான் நான் ஒரு பிரிண்டர் அப்படின்னு நம்ம பையன் ஸ்கூல் சொல்லணும். எனக்கு ஒரு அட்லீஸ்ட் நான் சொன்னாங்க அப்பா என்ன பண்ணுவாங்க. ஒரு தடவை வந்து அப்பா வந்து காஷ்மீர் நம்ம நீங்க தெரியுமா சொன்னேன். விவசாயம் தெரியுமா சொல்ல நான் ஒரு விவசாய மகன். அந்த தைரியம் மாணவர்கள் அது வந்து நீங்க வீட்டுல போய் சொல்ல போறோம் வேற அப்படின்னு சொல்லிதான். ஏன்னா பிரிண்டிங் ஒரு அறிவு புரட்சி கூட சொல்லலாம். அறிவு இடிவுலகத்துக்கு ஒரு அறிவுதான் ஒரு கூட்டம் அவங்களோட அறிவு நிறுவனம். அந்த அறிவை இடிவுலகத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும். ஓலைச்சுவடிகள் நீங்க வந்து நமக்கு கழுத்தோன்றி மற்றொன்றை படி தமிழ் மூத்தபடி தமிழ் அது பத்திரிகையில பாத்தீங்கன்னா 5000 வருஷத்துக்கு மேல சொல்லிட்டாங்க. நம்ம தான் வந்து ஓல்டஸ்ட் மைண்ட் 6 வயதுல நம்ம வழி தான் ஓல்டஸ்ட் சொல்லுவோம். அந்த பேச்சுவார்த்தை 2 வழி தான். சீனமும் தமிழ் தான் உலகத்திலே பேச்சுவார்த்தை ஒரே தொன்மையான வழி 2 தான். பேச்சுவார்த்தை இல்லை. கீழடி வந்த பிறகு 5000 வருஷத்துக்கு ஆகிடுச்சு. அதனால அந்த ஓலை சொல்வதில இன்றைக்கு தலைமுறைக்கு எடுத்து வருவதே அச்சகோதுமையாளர் தான். அங்க பெரியவங்களுக்கு வேற களிமல்ல ஒரு களிமண் ஆரம்பிச்சு நீங்க பேசுறீங்க. இப்ப வரலாறு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க திருப்பி தெரிஞ்சிருக்கும். ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் ஜான் குட்டன்பர்க் 1437 நீங்க உங்க பிரஸ்ல போய் ஒரு ஃபாதர் ஆஃப் பிரிண்டிங் பிரஸ்ல போய் ஒரு போட்டோ போட்டு வச்சிருக்காங்க. 1437 யோசிப்பாரு. அப்பயே ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் ஒரு உண்மையை பெருமை என்றால் இந்தியாவில் முதலாக பிரிண்டிங் செய்யப்பட்டது தமிழ். எப்படி இந்தியாவுக்கு பிரிண்டிங் பிரஸ் வந்ததுன்னு பாருங்க. பிரிட்டிஷ் நீங்க வந்து நிறைய பிரிட்டிஷ் இருக்கோம் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு உட்காந்துருக்கோம் பேண்ட் ஷர்ட் போட்டு இங்கிலீஷ்ல பேசுறோம் பேசுறதுனா அது காரணம் பிரிட்டிஷ் தான். இல்லைன்னா ஏதோ ஆப்பிரிக்கால இருக்க மாதிரி இருந்தது. நீங்க நம்மளுக்கு சீனாவுக்கு வித்தியாசம். நம்ம இங்கிலீஷ் பேசலாம் இங்கிலீஷ் பேசலாம். நீங்க இந்திய உலகம் கூட எந்த ஒரு போட்டாலும் 200 கைகள் இருக்கலாம். என்ன காரணம் இங்கிலீஷ். அது காரணம் இங்கிலீஷ். இன்னும் சின்ன சின்ன நாடா ஹைதராபாத் ப்ராவின்ஸ் சொல்றேன், மைசூர் ப்ராவின்ஸ் சொல்றேன், மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சொல்றேன், ஆக்கார் மாவட்டம் சித்தூர். ஆனா அனைவரையும் ஒன்று சேர்ந்து ஒரு நாடாக பிரிட்டிஷ் பண்ணாங்க. டெக்னாலஜி கொடுத்தாங்க, ஜனநாயகத்தை கொடுத்தாங்க. உலகிலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தான். அதுக்கு பிரிட்டிஷ் தேங்க்ஸ் சொல்லணும். பிரிட்டிஷ்னா பிரிண்டிங்கே வந்திருக்காரு. ஐரோப்பியர்கள் வந்து ஸ்பெயின் நாட்டில் வந்து 1550ஆம் ஆண்டில் கோவாவுக்கு ஒரு பிரிண்டிங் மிஷின் எடுத்து வருகிறார். அதுல பாத்தீங்கன்னா காத்தில்லா தமிழ் முறை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் 1554 மிஷின் வருது.
54 அந்த பிரிண்ட் பண்றாங்க. எதுக்காக ஒரு எடுத்து வராங்க? மதத்தை பரப்புவதாக. அன்றைய கிறிஸ்தவர்கள் வரும்போது மதத்தை பரப்புவதாக பைபிள் இந்தியா. அதுவும் முதலில் தமிழ் தான் பைபிள் பிரிண்ட் பண்றாங்க. ஏன்னா தமிழுடைய கோபால பண்ணும்போது அவங்களுக்கு தமிழ் தெரியாது. தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வெளியே கூட்டு போய் மதமாற்றம் செய்து அவர்களும் தமிழை கற்று அதுதான் 1578ஆம் ஆண்டு 1578 தம்பியார் வணக்கம் அப்படின்னு தமிழில் செய்யப்பட்ட வயது இப்படிதான் உள்ள வராங்க. அதுக்கப்புறம் 1715ஆம் ஆண்டு தஞ்சாவூர் தரங்கம்பாடியில ஸ்ரீகர் அப்படின்னு அவர் வந்து உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஊரா வருது. பிரிண்டிங் எதை யூஸ் பண்ணாங்க? 2 விஷயம். ஒன்று மதமாற்றம், அதை கிறிஸ்டின் பைபிளை பண்ணி கொடுத்தது. அடுத்தது கல்வி. நீங்க அப்ப பிரிட்டிஷ் வந்தப்போ அவங்க வந்த 2 விஷயம் தான். மக்களுக்கு தேவையான என்ன? கல்வியும் மருத்துவம். வேற ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. சிஎம்சியும் கிறிஸ்டின் ஊழியர்ஸும் தான். ஆக்சுவலி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான 2 விஷயம் கல்வியும் மருத்துவம் வந்தாங்க. சோ பிரிண்டிங் பேசிக்ஸ் அப்படிதான் உள்ள வருது. சென்னையுடைய வரலாறு நிறைய சென்னையில் வந்திருக்கீங்க. சென்னையோட வரலாறு பாத்தீங்கன்னா சென்னை வேப்பேரியில SPCSB முதல் பிரஸ் தொடங்கப்பட்டது. இந்த CSS பிரஸ் இயக்கி கொண்டிருக்கு. இதெல்லாம் நம்ம போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். 1761 ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலாம் இந்த பிரஸ் கமிஷன் எப்படி ஒரு வரலாறு பார்த்தேன். ஒரு நாட்டை பிடிக்கும் போது உலகிலேயே இந்தியா மட்டும்தான் மற்ற நாட்டை பிடிக்கும். வேற எல்லா நாடுகளும் ஒரு நாடை பிடிப்பாங்க. இந்தியா மட்டும் இந்த நாட்டை பிடிக்கும். ஏன்னா இவங்க போய் ஆங்கிலம் போய் ஒரு நாட்டை பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது இந்த நீங்க 1001 படம் பார்த்து அதுல போய் நம்பி அது ஒரு நாட்டை பிடிக்கணும். அந்த பொருள்லாம் எனக்கு தான் பாரு. ஆமா அந்த பெண்கள் எனக்கு தான் பாரு. அப்பதான் எங்க சண்டை வரும். பொருள்ல தான் பிரச்சனை வரும். அதனால இவங்க போகும்போது அங்க இருக்கிற பொருள்லாம் கொள்ள எடுக்கலாம். அது வரதான் அந்த பிரிண்டிங் பிரஸ் எடுத்துட்டு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்து வந்து பாண்டிச்சேரியில் வைக்கிறாங்க. இப்போ 1761 அப்ப வந்த விஷயம் அது வந்து மெட்ராஸ் போகுது. மெட்ராஸ் வந்து தங்கல் சாலை தங்கல் சாலை அந்த பிரிண்டிங் பிரஸ் தான் இப்போ வந்து அரசாங்கத்துடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய பிரஸ் இன்னைக்கு செய்யப்படுது. தங்கல் சாலை பிரஸ். ஸோ அதோட ஹிஸ்டரி யோசிச்சு பாருங்க. 1869. ஏன்னா இந்த ஹிஸ்டரி தான் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எப்படி உள்ள வந்தோம், நீங்க எப்படி உட்காந்து இருக்கோம். நீங்க நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து டெக்னாலஜி நம்ம இன்னைக்கு கடவுள் இதனாலதான் டெக்னாலஜி உள்ள வரும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றது, எழுத்துக்களை எடுத்து உள்ள வைக்கிறது, அதை லைன் படுத்துறது, அதுக்கு ஒரு பிரேசிங் ஒரு பேப்பர் வைப்பாங்க. அது ஒரு ஷீட்டா எடுத்து அதை சுட சுட கொடுப்பாங்க. இந்த ஹோட்டல் தோசை சாப்பிட்ற மாதிரி சுட சுட வரும். அதுதான் அப்புறம் மாறிச்சு. ஆப்ஸ்டர் பிரிண்டிங் வந்தது. அதுக்கப்புறம் எல்லாருடைய நிலைமையே மாறிவிட்டது. ஏன்னா கையில வேலை செய்யுது, காலில் வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்ப பார்த்துட்டீங்க ஒரு பணி போட்டு ஒரு இந்திய கட்டு ஒரு வேஷம் அதான் மாறிடுச்சு. ஆஃப் சைடு எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வேர்ட் டாக்குமெண்ட் மாறிச்சு. எல்லாமே மாறிடுச்சு. ஏசி உட்காந்து கம்ப்யூட்டர் வேலை செய்யற வேலை வந்துட்டு இந்த பிரஸ் கான்செப்டே மாற்றம். எனக்கு நிறைய பிரிண்டிங் சொல்றாங்க. பிரிண்ட் ஆன் டிமாண்ட். நீங்க ஒரு தடவை லோட் பண்ணா எவ்வளவு காப்பீஸ் சொல்றா எடுத்துக்கலாம். பிரிண்டிங் வெப் டு பிரிண்ட் சொல்யூஷன் வந்துருச்சு. 3D பிரிண்டிங் வந்துருச்சு. நீங்க எவ்வளவு 3D பிரிண்டிங் ட்ரை பண்றீங்கன்னு தெரியல. ஃபியூச்சர் 3D பிரிண்டிங் நம்ம DIT 3D வந்து ப்ரோட்டோடைப்பும் வருது. ஆக்சுவலி இன்னும் பார்த்தா நீங்க வந்து உங்களுக்கு சம்மதம் விட்டாதீங்க. அடுத்த சமயம் யோசிச்சு வெறும் பேப்பர்ல இருந்து இப்ப மாடல் போயிடுச்சு. நான் 2 விஷயத்துக்கு 3D பிரிண்டிங் யூஸ் பண்றோம். ப்ரோட்டோடைப்னு சொல்றோம். எதுக்காகன்னா ஒன்று ஆர்த்தோ மெடிக்கல். நீங்க இப்ப முட்டி வலி நீங்க டாக்டர் போறீங்க. அதுக்கு என்ன பண்றாங்கன்னா மாடல் செய்யலாம். நீங்க ஒரு சிலை செய்யறதுக்கு ஒரு மாடல் செய்யணும். அது மாதிரி டாக்டர் வந்து முட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மாடல் செய்யறாங்க. இப்ப அவங்க ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் வந்து DIT அனுப்புறாங்க. டெக்னாலஜி சிஸ்டம் இருக்கு. ப்ரோட்டோடைப்பிங் வச்சிருக்கோம். அந்த ஸ்கேனை பார்த்தவங்க மிஷின் அப்படியே மாடல் செய்யுது. எப்படி நம்ம ஒரு முட்டி எழுந்து இருக்குமோ அப்படியே ஒரு மாடல் செய்யும். அந்த மாடல் உடனே டாக்டர் போது என்னென்ன ப்ராப்ளம் அந்த மாடலை பார்த்துட்டு அவர் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து மெடிக்கல் சைடு 3D பிரிண்டிங். அடுத்த பிரிண்டிங் ஆட்டோமொபைல். இப்போ நீங்க டூலர்லாம் லைனா இருக்கு. டூலோட டேஷ்போர்ட் எப்படி இருக்கணும், அதோட ஹேண்டல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 3D டிசைன் கொடுக்கலாம். அந்த டிசைன் எடுத்து கொஞ்சம் பிரிண்ட் பண்றாங்க. அது ஆட்டோமொபைல் யூஸ் ஆகும். ஸோ நீங்க அடுத்த வருஷம் உங்களோட அடுத்த அவதாரம் 3D இருக்கும். ஏன்னா IIT 3D வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கட்டலாம். நான் சொல்றது பெரிய நான் சொல்றது ஒரு 20-20 பில்டிங்கே
பிரிண்டிங் மிஷின்ல வரும். எவ்வளவு பெரிய மிஷின் அப்படின்னு யோசிப்பாரு. 3D மிஷின்ல வீடு கட்ட நிலைமை வந்துகிட்டு இருக்கு இந்தியாவில். ஏன்னா அவங்களுக்கு மேன் பவர் இல்லை, மெட்டீரியல் இல்லை, காசு கொடுத்து ஒரு காரணம் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு, ரெண்டுமே கஷ்டமாயிடுச்சு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. 3D பிரிண்டிங்ல வீடு கட்ட நிலைமை வந்துருக்கு. அதனால 3D பிரிண்டிங் யோசிங்க, டெக்னாலஜி யோசிங்க. அடுத்தது வாட்டர் பிரிண்டர் வந்துருச்சு, கிளவுட் பிரிண்டர் வந்துருச்சு, எல்லாத்தையும் வாய்ஸ் ஆக்டிவ் பிரிண்டர். நீங்க வந்து கையில பாக்குறாங்க எல்லாம் பண்ணிட்டு என்ன ஃபியூச்சர் டெக்னாலஜி கேட்ட என்ன சப்ஜெக்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜி என்ன ஃபியூச்சர். ஒருத்தர் வருவாரு, கிளைண்ட் வருவாரு, கஸ்டமர் வருவாரு, அவர் என்ன வந்து சொல்லுவாரு, அதே ரெக்கார்ட் ஆகும், அதே ப்ரூஃப் பார்க்கணும், அதே எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதான், ப்ரூஃப் பார்க்கறதெல்லாம் போயிடுச்சு. ஸோ வாய்ஸ் வச்சு அதே ரெகக்னைஸ் பண்ணி அதே ப்ரூஃப் கொடுத்து அதே பிரிண்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. டெக்னாலஜி அதுக்கப்புறம் அதே தப்ப கரெக்ட் பண்ணிடுச்சு. இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பிரிண்டிங் பிசினஸ் சொல்ல பாருங்க, எவ்வளவு நடக்கும்? 3 லட்சம் கோடி பிசினஸ். நான் நம்மளுக்கு தெரியவில்லை, ஆல் இந்தியா அசோசியேஷன் சொல்றேன் 3 லட்சம் கோடி பிசினஸ். அப்ப நம்ம 3 லட்சம் கோடி ஏதோ ஒரு மூலையில இருக்கு. சிவகாசன் பேரே எல்லாருக்கும் தெரியும், சிட்டி ஆஃப் பிரிண்டர்ஸ் சொல்லுவாங்க. கேலண்டரே இல்லாம என்னன்னா ஒரு கேலண்டர் கதை 10 வருஷத்துக்கு மேல பார்த்தா இந்த லட்சுமி கேலண்டர் முதல் கேலண்டர் ஒரு கேலண்டர் கிடையாது, எல்லாம் பேக்கெட்ல வந்துருச்சு, மொபைல் போன் வந்துருச்சு. ஸோ கேலண்டர் மிஸ் ஆயிடுச்சு, பிரிண்டிங்கே குறைஞ்சிருச்சு. எனக்கு ஞாபகம் சின்ன வயசு தான் வந்து ஸ்கூலுக்கு சேர்ந்த உடனே புக்கு பைண்டிங் இருக்கும். பட் புக்கு பைண்டிங்ன்ற கான்செப்டே கிடையாது, ஏன்னா புக்கு எப்படி பைண்டிங் பண்ணுது. அப்புறம் வந்து அதை சொல்ல போட்டு அப்படியே ஹாட்டா கொடுப்பாங்க, வெயில வைக்கணும். ஸோ அந்த பிரிண்டிங் கான்செப்ட் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம யோசிச்சு புதுசா நம்ம யோசிக்கணும். இது ஒரு சயின்டிஸ்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜெர்மன்ல பண்ணாங்க, ரஷ்யா பண்ணணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு நம்மளே சயின்டிஸ்ட் தான், அதை யோசிக்கணும். புதுசா நம்ம என்ன யோசிக்கிறோம், இன்னைக்கு தேவையானது என்ன? ஏன்னா வாசிப்பு தன்மை குறைஞ்சிருச்சு, படிக்கிறதே குறைஞ்சிருச்சு. புத்தகம் வாசிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது குறைஞ்சிருச்சு. படிக்கதான் ஒரு அறிவு வளரும். அதான் எல்லாரும் படிக்கும் போது புதுசா என்ன செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இப்போ இனோவேவே ஒருத்தர் வந்து அந்த காலத்தே பண்ணிருக்காரு, பல ஆண்டுகளுக்குமே கிராண்ட் ட்ரக் டெவாலவே ஒரு பேர். என்னன்னா 3 செகண்ட் தான் அவர் வந்து 15 வயசு சிறுவர் ட்ரெயின்லயே பிரிண்ட் பண்ணி ட்ரெயின்லயே எடுத்துருவார். அவ்வளவுதான் அந்த ரைட்டிங். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கணும், புதுசா இருக்கும்போது யாராவது புதுசா நம்ம சொல்லி தரணும் அப்படின்றப்போ அதுவும் இந்தியாவிலே சென்னை சிறைச்சாலை, மெட்ராஸ் சிறைச்சாலை சொல்லி கொடுத்தாங்க பிரிண்டிங். ஏன்னா ஒருத்தர் வந்து வாழ்க்கையில தப்பு பண்றாங்க சிச்சுவேஷன் வெளியில், அதாவது ஒரு காரணம் சொல்லலாம், ஏதோ சிச்சுவேஷன் வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் கூட வராங்கன்னா சிறைச்சாலையில அவருக்கு அச்சகத்தை கட்டுத்தாங்க. அதுவும் மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க. இப்போ புதுசா என்ன நடக்க போகுது அப்படின்னா 2 விஷயம். ஜப்பான், ரஷ்யா அப்படின்னா இந்தியாவுக்கு வரல. அஷிஷி சிம்பம் அப்படின்னு ஜப்பான்ல ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இங்க இருக்கிற மெட்ராஸ் ஒரு இங்கிலீஷ் பேப்பர், தமிழ் பேப்பர் எல்லாம் பண்றாங்க. அதோட செய்தியில வந்து சேட்டலைட் அனுப்புறாங்க. சேட்டலைட்ல இருந்து வேறு விஷயம், கடல் விஷயம், மற்ற விஷயம் போது பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு டெக்னாலஜி. அடுத்த டெக்னாலஜி கிடைக்கிறது வந்து யாரும் யோசிக்காத டெக்னாலஜி. ஒரு செய்தி வந்து அந்த அலுவலகத்திற்கு டைப் பண்ணி சேட்டலைட் போது சேட்டலைட் நம்ம டிவிக்கு நேரம் ஆகும். நடுவில் எல்லாம் மிஸ்டேக், பேப்பர் இல்லை, பிரிண்டிங் இல்லை, எதுவும் கிடையாது. டிவி ஆன் பண்ணீங்கன்னா அவங்க என்ன நியூஸ் ஸ்டாப் பண்ணாங்க. இதுதான் ஃபியூச்சர். நான் ஒரு நியூஸ் பேப்பர் எம்டியை பார்த்தேன். நியூஸ் பேப்பர் குறைக்கிறது, படிக்கிறதே குறைஞ்சிருச்சு, அவங்க வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தது. ஏன்னா வந்து மனிதனுடைய கான்சன்ட்ரேஷன் டைம் குறைஞ்சிருச்சு. 3 நிமிஷத்துக்கு மேல யாரும் பேப்பர் படிக்கிறாங்க, எல்லாம் மெசேஜ் பாக்குறாங்க, இல்ல ஷார்ட் வீடியோ பாக்குறாங்க, அதோட கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்து விட்டுறாங்க. அப்ப என்னதான் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு கஸ்டமைஸ் நியூஸ் பேப்பர். வாட் இஸ் கஸ்டமைஸ் நியூஸ் பேப்பர்னா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், அவருக்கு அரசியல் பிடிக்கும், அவருக்கு வேற ஏதோ பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் பேப்பர் 2 ஷீட் வரும். சரி 20 ஷீட் 30 ஷீட் தான் போயிடும்.
எனக்கு 2 ஷீட் ஸ்போர்ட்ஸ், அவருக்கு 2 ஷீட் அரசியல், அவர் 2 ஷீட் சினிமா. அவ்வளவுதான். கஸ்டமைஸ் நியூஸ் பேப்பர் 20 ஷீட் நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன், 2 ஷீட் பிரிண்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சு. அதான் இன்னைக்கு ஃபியூச்சர் அப்படின்னாரு. அதனால அப்டேட் என்பதுக்காக உலகத்துல என்ன நடந்து கொண்டிருக்காரு, என்ன நடந்தது, எவ்வளவு செய்யறது எதுக்காக? மனிதனுக்கு தேவையான ஒரே விஷயம் தான், இருக்க இடம், கொடுத்த உரை, உணவு. இது 3 விஷயத்தானே எவ்வளோ கஷ்டப்படுவோம். நீங்க பெரியார் தாசன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்ல அவரோட தருத்தமான ஒரு படத்தில் நடிச்சாங்க. அந்த படத்தை எவ்வளவு பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது ஒருத்தர் போய் குழந்தைய படிக்க வச்சு சொல்லி கேட்பாரு. கேட்பாரு, எதிர்த்து படிக்க வைக்கணும், அவன் ஸ்கூலுக்கு போவான், அப்புறம் என்ன பண்ணுவான், காலேஜுக்கு போவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், வேலைக்கு போவான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், வீடு கட்டுவான், கார் வாங்குவான், அப்புறம் என்ன பண்ணுவான், திருமணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், மகிழ்ச்சியா இருப்பான். அந்த மகிழ்ச்சியை தான் நான் இருக்கிறேன், எதுக்கு இந்த கல்வி அப்படின்னு ரொம்ப அவர் லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாரு. அது மாதிரி இவ்வளவு நம்ம நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், குடும்பம் மகிழ்ச்சியா அவ்வளவுதான். ஏன்னா பிளஸ் நீங்க 7 நாள் போறீங்க, 24 மணி நேரம் வேலை செய்யுது. உங்களை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். முதல்ல குடும்பத்தை பார்த்துக் கொள்ளும். ஏன்னா நீங்க வாழ்க்கையிலே பணம் 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 தான் போயிட்டு இருக்கு. ஒரு வீடு வாங்கினா, 2 வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கினா, 4 கார் வாங்கணும், 4 கார் வாங்கினாலும் ஒரு கார் தான் வாழ்க்கையில் போகும். ஏன்னா வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு இந்து மதத்துல நிறைய சொல்லுவாங்க. அதை சொல்லும் போது ஜனனம் என்பது என்ன? தகப்பனுடைய படைப்பு, மரணம் என்பது ஆண்டவனுடைய அழைப்பு. இது 2க்கும் நடுவே நம்ம எல்லாம் நடித்துக் கொள்வோம். அந்த நடிப்பது கொஞ்சம் உணவு தேவை, ஒரு எனர்ஜி தேவை, அவ்வளவுதான், வேற எதுவும். அதனால நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களை நம்பி இருக்கும் மொழிகளை பார்த்து. ஏன்னா நீங்க ஊழியர்கள் அதிகமா பார்த்துக்கிறது, சம்பளம் கொடுக்குற வேலை அவன் அவனும் ஒரு மனிதன், அவன் ஒரு கல்வி அல்ல, அவனுக்கு ஒரு உதவி தேவை. ரெக்கக்னேஷன், அப்ரிசியேஷன், இங்கிலீஷ் வார்த்தை. மேனேஜ்மெண்ட்ல MBA ஹெச்ஆர்ல தான் பண்ண, PhD. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு நீங்க என்னதான் சம்பளம் கொடுத்தாலும் அவனை கூப்பிட்டு கட்டியை கொடுத்து நல்லா பண்ணலாம், அடுத்த நல்லா பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் டபுள் சம்பளம், டபுள் போனஸ். நீங்க ஒரு அச்சகத்துக்கு போய் செய்யப்பாரு. நீங்க டெய்லி ஒருத்தர் திட்டி வேலை வாங்குறது, அவனை கூப்பிட்டு அப்ரிசியேஷன் பண்ணி அவன் வேலை வாங்கினா அது டபுள் போனஸ் ஆகும். எப்படி இன்ஜினியரிங்ல எல்லா இடத்துலையும் ரெகக்னேஷன், அப்ரிசியேஷன். இந்த கை தட்டுறதே அதுக்காக வேற எதுவும் இல்லை. அதனால யோசிப்பாரு, நான் மகிழ்ச்சியா வச்சிருந்தேன். அவங்க குடும்பத்தை பத்தி கேட்டுப்பாரு. எவ்வளவு பேர் நான் குடும்பத்தை பத்தி தெரியும் எனக்கு தெரியல. உங்ககிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யணும்னா அந்த 10 பேர் குடும்பத்தை வச்சு உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா யாரும், அவங்க எந்த ஊர்ல, அவங்க எச்சரிக்கை போறாங்க, என்ன படிக்கிறாங்க, உடம்பு சரியா, நீங்க அவங்க கூப்பிட்டு என்ன அவங்க அப்பா பேர் எப்படி இருக்காங்க சொன்னா நீங்க வேலை நல்லா செய்யணும். உடனே ட்ரை பண்ணி பாருங்க. ஓனர்ஷிப், இன்வால்வ்மெண்ட். அப்போ ஏன் பிளஸ் அப்படின்னு ஒரு ஓனர்ஷிப். அந்த ஓனர்ஷிப் உண்டு பண்றதுதான் நம்மளோட வேலை. உண்டு பண்றதுன்னு வச்சுங்க, பிரஸ்டியா உட்காந்து அவரே போடுற வேலை, பணம் மட்டும் உங்களுக்கு வந்துடும், அதை அவர் எடுக்கலாம். அதை மட்டும் நம்பிக்கை தெரியும். நாம் நம்மளை நம்பி இருக்க ஊழியர்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் காரணம் ஹெல்த். ஹெல்த் இருந்தாதான் வெல்த். வழக்கமா அந்த காலத்துல சொல்லுவாங்க, வசதி இல்லாமோ நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. வசதி வந்தப்போ கலர் கலரா மாத்திரம் சாப்பிட ஸ்வீட் சாப்பிட முடியல அப்படின்னு வந்தது. ஆனா நீங்க இருக்கிறதே பிரச்சனை, எல்லாருக்கும் ஹெல்த் தான் ப்ராப்ளம். நல்ல நம்மளுடைய உடல்நலத்தை பார்த்துக்கணும். எதுவும் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரம் யோகா, உங்களுக்கு இடம் வீட்டுல இடம் யோகா பண்ணலாம். பெரிய பெரிய திருவிழா வாக்கிங் போகலாம். சிம்பிள் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஒரு நாள் வாக்கிங் பண்ணி பெஸ்ட் எக்ஸசைஸ். நீங்க எல்லா மதத்திலையும் என்ன சொல்றாங்க, தோப்பு காரணம் உங்களுக்கு இல்லை. விநாயகர் தோப்பு வருவேன். அமெரிக்கா போறப்போ ஒரு செய்தி இருக்காரு. நான் கேட்டேன்னா இந்தியா நீங்க இந்துவா மாட்டீங்கன்னா சூப்பர் யோகா, தோப்பு காரணம் தான் சூப்பர் யோகா, பெஸ்ட் இல்லைங்க அமெரிக்கா. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீங்க கோயில சுத்தி வருவீங்க, அங்க பேசணும்னு சொல்றாங்க யோகா. நீங்க இஸ்லாமியர்கள் நமாஸ் 5 முறை செய்ய சொல்றது பெஸ்ட் யோகா. எல்லா உணவும் நமாஸ் போய் தலையில எல்லாரும் என்ன
எல்லா வழியும் வந்து தரையில போடணும். எல்லா நாட்களும் வந்து ஆரோக்கியமா இருக்க வேற வேற பேர்கள் சொல்லலாம். எல்லாரும் சொல்றதுன்னா ஆரோக்கியமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அதை விட முக்கியம். நிறைய பேர் சிரிக்க தெரியாது, இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் ஆகிடும். ஏன்னா இந்த டிவியில பாத்தீங்கன்னா காமெடி 9 மணி 10 மணி போடுவோம், அந்த 1 அரை மணி நேரம் பார்த்துட்டு படிக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் தேவை. நைட்ல தூங்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளோ வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்க, இந்த பிரச்சனைலாம் ஹேண்டில் பண்றது தான் கடவுள் நம்மளை பார்த்து. பிரச்சனை இல்லாமல் யாரும் கிடையாது, லோன் இல்லாமல் யாரும் கிடையாது. அப்பானிகள் லோன் இருக்குது, அதானிகள் லோன் இருக்குது, உங்களுக்கு லோன் இருக்குது, எனக்கு லோன் இருக்குது. அதுக்கு கவலையே கிடையாது, லோனை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விவசாயம் ரொம்ப தன்மானவங்க, அந்த லோனை கட்டும் போது தூக்கு கொடுக்கும். ஆனா 15,000 கோடி போனோம் லண்டன் அதிகமையா இருக்கும். அது செய்தித்தாள வரும்போது யாரை பத்தி பேசணும். ஆனா நீங்க லோனை பத்தி கவலையே படாது. நம்ம வேணா நம்ம பையன் லோன் கட்டணும், சொத்தம் விட்டு லோன் விட்டு போகும், பத்தி கவலை வராது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கு, தினம் சிரித்து கொண்டு இருக்கின்ற ஆரோக்கியமா இருக்கு, ஆரோக்கியமா முடியும். இதெல்லாம் காரணம் இருக்குன்னா நல்லா இருக்கணும்னா இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த பிரிண்டர்ஸ் அசோசியேஷன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பான ஒரு சிறப்பையாற்றிய